மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். குழந்தை பருவம், மத்தியம பருவம், முதுமை பருவம்னு 3 பருவத்தை நம்ம பார்க்கிறோம். குழந்தை பருவம் அப்படின்னு வரும்போது நமக்கு பெரிய அளவு வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. படிக்கிறத தவிர, ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறத தவிர, கலாச்சாரமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை புரிந்து பின்பற்றுவதை தவிர வேற எதுவும் நமக்கு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. ஆனா அந்த இளமை பருவம்னு வரும்போது, குறிப்பா அந்த 18 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய பருவத்தை மீண்டும் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று நம்முடைய ஆரம்ப கால இளமை பருவம், இரண்டாவது இளமை பருவம்னு சொல்லக்கூடிய ஒரு 40லிருந்து 60 வயது இருக்கக்கூடிய அந்த பருவம். பொதுவா அந்த 25, 30 வயசு வரையிலும் 40 வயசு வரையிலும் கூட நம்ம அப்படியே அந்த வயதுடைய அந்த ஒரு நேச்சர், அந்த ஒரு ஆரோக்கியத்தின் பால் நம்ம வேகமாக ஓட ஆரம்பிச்சிருப்போம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறது அந்த நேரங்களில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு 40வது பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, எனக்கு உடல் பலவீனமாக இருக்குது, எனக்கு தைராய்டு நோய் வந்துருச்சு, எனக்கு இதய நோய் வந்துருச்சு, எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, அந்த மாதிரி குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். பொதுவாக ஆண்கள் இன்றைக்கு 40 வயதாகின்ற ஆண்களை பார்க்கும்போது தலைமுடி கொட்டி போய், மண்டை சொட்டையாக மாறி, முகம் மாறி போய், நல்ல ஸ்லிம்மாக ஜிம்முக்கு போய் அழகாக இருந்த பசங்க கூட இன்னைக்கு தொப்பையோடு இருந்து கொண்டு இருப்பது, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸோட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேரை பார்க்கணும். சென்ற வாரம் கூட ஒரு பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க, கிண்டல் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு, இந்த கையில் ஒரு குழந்தையோட பேகை தூக்கிட்டு, அவங்க மனைவி முன்னாடி போயிட்டு இருக்காங்க, இவர் ரெண்டத்தையும் தூக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தார். அப்போ போட்டிருந்தாங்க, நீ உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் கூட 40 வயசுக்கு மேலே உனக்கு இதுதான் தலைவிதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு இளமை பருவத்தில் எனக்கு இருந்த துடிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் 40 வயதுக்கு மேலே எனக்கு இல்லையே அப்படிங்கிற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதுலேயே மனம் சந்தோஷம் சார்ந்த, உடல் சந்தோஷம் சார்ந்த, உடல் இயக்கம் சார்ந்த விஷயங்கள்ல குறைபாடு ஏற்படும் போது நம்முடைய மகிழ்ச்சியே பறிபோய் விட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு, இதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை நம்மை பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். 40 வயதுக்கு மேலே 2வது மத்தியம பருவம்னு சொல்லக்கூடிய இளமை பருவத்தில் நம்முடைய நரம்பை இரும்பாக மாற்றி 20 வயதில் இருக்கக்கூடிய ஆற்றல் போலவே 40-60 வயதிலும் நான் ஆற்றலோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திற்கான ஒரு பதில் தான், தீர்வுகள் தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறது. 10 அழகான விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல நம்ம இந்த தீர்வுகளை பார்ப்பதற்கு முன்பு 40 வயதில் நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற 10 மாற்றங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாற்றம், இன்னைக்கு 40 வயது ஆகும்போது பெண்களுக்கு எப்படி மெனோபாஸ் ஏற்பட ஆரம்பிக்குதோ அதே போல ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கிறது என்ன? ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்களுடைய சுரப்பு குறைய ஆரம்பித்து இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் தன்னுடைய வேலையை போதும் என்று நிறுத்தி கொள்ள ஆரம்பித்து உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தான் ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு பேரு. அப்ப என்ன ஆகும்? தைரியம் இழக்க ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும், குரல்கள்ல நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும், ஏதோ உடம்புல தீராத வியாதி இருப்பது போல ஒரு பய உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். இரவு நேரங்கள்ல சாதாரணமாக வாய்வு பிடிப்பாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் கூட நமக்கு ஏற்படும் போது அந்த நிகழ்வுகள் ஏதோ இதய பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு மீண்டும் மீண்டும் அது சார்ந்த பயத்தோடு நிறைய பரிசோதனைகளோடு போராட்டங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம்லாம் உங்களுக்கு இருக்குன்னா என்னுடைய அன்பு சகோதரர்களே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஆண்ட்ரோபாஸுடைய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால இந்த மாற்றங்கள், முதல் மாற்றம் இன்றைக்கு 40 வயது ஆகும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடியது ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றம். 2வது மாற்றம்,
ஜெனட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுடைய ஒரு தாக்கம் ஏற்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வயதாக 40 வயது இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 40 வயது ஆகும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தா நமக்கோ, இதய நோய் இருந்தா நமக்கோ, புற்றுநோய் இருந்தா நமக்கோ, வயதாகின்ற வேகத்துடைய வேகம் இரட்டிப்பு மடங்காக மாறும்போது நம்முடைய ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மாற்றம் அடையும் போது மரபணு ரீதியாக நமக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது நம்மளுடைய உடல் பலவீனப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரெண்டாவது பார்க்கறது ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்களுடைய ஆரம்பம் நமக்கு பொதுவாக இந்த 40 வயதுல ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஒரு 30 வயது வரையிலும் 35 வயது வரையிலும் கூட தலைமுடியெல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு 40ஐ நீங்க தொடும்போது உங்களுடைய தலைமுடி திடீரென்று அடர்த்தி குறைந்து தலையில் இடைவெளி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைதான் மூன்றாவது மாற்றமாக நாம் பார்க்கக்கூடியது. ஸோ தேர்ட் சேஞ்ச் நம்ம உடம்புல 40 வயசுல என்ன வரும்? தலைமுடியில ஏற்படக்கூடிய மாற்றம். ஒருவேளை தலைமுடி சார்ந்த நோய்கள் அதிகமாக இருந்ததுன்னா 40 வயதுல தலைமுடியே இல்லாத தலைமுடியற்ற வழுக்கையாக மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். சொட்டைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. பார்க்கும்போது தலையில் இருக்கக்கூடிய பள்ளம் மேடுகள் தெரியக்கூடிய அளவுக்கு தலைமுடி குறைந்து போகின்ற ஒரு மருத்துவ நிலைக்குத்தான் சொட்டைன்னு பேரு. நம்மளாம் விளையாட்டுக்கு நம்ம திட்டும் போது சொட்ட மண்டையா அப்படின்னு திட்டுறோம். ஆனா உண்மை என்னன்னா, பொதுவா நம்ம தலையில நிறைய இடங்கள்ல அந்த எலும்புகள்ல பள்ளம் மேடுகள் இருக்கும். ஆனா அது நம்ம யாருக்குமே தெரியாது. மொட்டை அடித்தா மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளம் மேடுகள் கண்ணுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு மருத்துவ நோய்க்குத்தான் சொட்டைன்னு பேரு. ஸோ இது வர ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான்காவது, நம்முடைய ராஜ உறுப்புகள்ல இருக்கக்கூடிய பலவீனங்கள், மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகங்கள், செரிமான மண்டலங்கள் மற்றும் நரம்பு மண்டலங்கள், இந்த 7லையுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதனாலதான் 40 வயசுல ஹைப்பர் டென்ஷன் சார்ந்த நோய்களும், மைக்ரேன் சார்ந்த நோய்களும், ஞாபக சக்தி சார்ந்த நோய்களும், சிறுநீரகம் சார்ந்த நோய்களும், ஈரல், மண்ணீரல் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களும், செரிமான மண்டல நோய்களும், நரம்பு மண்டல நோய்களும் நிறைய வகையான நோய்களோடு நாம் போராடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா இது எல்லாமே ஒரு 40 வயசுல உடலுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படும் போது அதிகமாக பார்க்கக்கூடியது. நம்ம இப்ப பார்த்து கொண்டிருப்பது அனைத்துமே வெறும் ஆண்களுக்கான ஒரு நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்பு பலவீனப்படுவதற்கான காரணங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐந்தாவது மிகப்பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய உருவ அமைப்பை மாறி போறதை பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க, சார் 35 வரையில என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 பேக்கோட நான் மெயின்டைன் பண்ணேன் சார். 5 இயர்ஸ் ஆச்சு, இப்போ 40, நேற்று தான் பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். இன்னைக்கு கண்ணாடியில பார்த்தா என்னுடைய மேல் வயிறு நல்லா ஒரு மாதிரி இருக்கிறதையும், என்னுடைய வயிறு ஒரு மாதிரி இருக்கிறதையும், என்னுடைய கீழ்ப்பகுதி ஒரு மாதிரி இருக்கிறதையும் பார்க்குறோம். ஏதோ காத்தடைச்ச பை மாதிரி என்னுடைய வயிறு பெருசா வீங்கி போயிருக்கு சார் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் 5வது மாற்றம் நம்ம பார்க்கிறது, உருவ அமைப்பில் மாற்றம். ஒரு இளைஞனாக ஒரு மனிதன் இருப்பதற்கும் அதே இளைஞன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு ஒரு வயது முதிர்ந்த இளைஞனாக மாறுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த சினிமா ஆக்ட்ரஸ்லாம் நீங்க பார்க்கலாம், குறிப்பா தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர் நீங்க பார்க்கலாம். அந்த 40+ இருக்கவங்களெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்க, இப்ப பாருங்க. கோவிட்க்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. கம்ப்ளீட் ஸ்விட்ச் ஓவர் இருக்கிறத பார்க்க முடியும். முடிகள் நரைத்து போய் தொந்திகள் ஏற்பட்டு ஒவ்வொரு படத்துக்கும் இப்ப ஹார்ட் ஒர்க் பண்றதையும், இன்னும் சிலர்லாம் அதை பத்தி கவலைப்படாம அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். உருவ அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 5வது ரொம்ப முக்கியமானது. 6வது அதை விட சிறப்பானது, இன்றைக்கு நிறைய பேர் சந்திக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் நோய்கள் தான். இன்னைக்கு 40 வயசுல நல்லா தூங்கக்கூடிய ஆளை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். 40 வயது ஆனாலே இன்றைக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் குறைந்து போய், இன்றைக்கு கடைசி வாரம் கூட விஜய் டிவியில நீயா நானா அந்த பேட்டியில நடந்தது. இந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர்ஸ், அதாவது தொழில் முனைவோரும் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அந்த என்டர்பிரனர்ஸ் குரூப்ல இருக்கவங்க வேலையை விட்டுட்டு தொழில் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாரும் பாருங்களேன், எல்லாமே 40 to 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த தாட் வந்தது. கரெக்டா ஆண்ட்ரோபாஸ் வரும்போது முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைய ஆரம்பித்து ராங் ஜட்ஜ்மெண்ட்ல வேலையை இழக்கக்கூடிய ஒரு நிலை 40 to 45 வரும். நீங்க இதை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் சுத்தி பாருங்களேன். நல்ல கம்பெனில நல்ல உத்தியோகத்துல திறன் மிகுந்த வேலை செய்து நல்ல கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையை விட்டு பிஸ்னஸ்குள்ளே ஜம்ப் பண்ணுவாங்க. 30-25 வருஷம் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் அந்த பிஸ்னஸ்குள்ளே போட்டுட்டு சரியாக நடத்த முடியாமல் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தோட மீண்டும் வேலைக்கு போய் வழக்கமான வாழ்ந்த வாழ்க்கையும் இழந்து தினசரி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. இதுதான் அந்த இந்த மாற்றம் உங்களோட நரம்பு மண்டலம் உங்களோட 40 இயர்ஸ்க்குள்ள நீங்க போகும்போது உங்களோட திங்கிங் எபிலிட்டி, ஐக்யூ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறைந்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு 40 இயர்ஸ்ல ஆண்களுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். நிறைய ஆண்களை நீங்க பார்க்கலாம், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய கம்பெனியில். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். என்னோட கிளாஸ்மேட் அவர். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன்டா பாவி, நீ ஒர்க் பண்ணுற கம்பெனியோட கண்ட்ரி ஹெட்டாக நீ இருந்த, இந்த மொத்த இந்தியாவிலேயே அவர் ஹெட்டாக இருந்தார். அவர் டீல் பண்ண பிஸ்னஸோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 crore per year. திடீர்னு வெளியில் வந்துட்டார். என்னன்னு கேட்டால், இல்லை அவங்க என்ன எனக்கு கொடுக்குறாங்க, ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஸ்டார்ட் மை என்டர்பிரனல் ஜேர்னி, நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னார். கிட்டத்தட்ட இப்போ கோவிட் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரையிலும் அவரால் ஒரு ரூபாய் கூட பெரிய அளவில் அவர் நினைக்கின்ற வாழ்க்கையை அடைய முடியவில்லை. லாஸ்ட் வீக் வந்திருந்தார், என்கிட்ட சொன்னார், நீ அப்போவே என்னை வார்ன் பண்ணடா, இது ஹார்மோனல் ரஷ்னால வருது, நான் தான் அதை யோசிக்கல, இப்போ பாரு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு இது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியது. இந்த டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க நம்ம ஃபேமிலியில் யாராவது டிஸ்கஷனில் இருக்காங்கன்னா ப்ளீஸ் டெல் தம் டு வெயிட் ஃபார் 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். இந்த 2 வருஷத்தில் உங்களோட ஹார்மோனல் ரஷ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திடமான முடிவுகள், உறுதியான முடிவுகள், உணர்ச்சி பூர்வமான முடிவுகளாக இல்லாமல் அறிவுபூர்வமான முடிவுகளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 8th சேஞ்சு, உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும், இல்லைன்னா நின்று போயிருக்கும். ஆண்களாக இருந்தால் எழுச்சி இல்லை, விந்து முந்துதல் இருக்கு. முன்னாடிலாம் வாரத்துக்கு 2 நாள் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்போம், இப்பெல்லாம் மாசத்திற்கு ஒரு முறை முயற்சி செய்தாலும் முடியல. முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு 2 முறை, தேவைன்னா 3 முறை கூட நாங்கள் ஒன்றா சேருவோம், இப்பெல்லாம் யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு முறை சேர்றதுக்கே பிரம்ம பிரயத்தனம் பட வேண்டியிருக்கு. ஒருவேளை நான் முடித்தேன் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா, அதன் பிறகு அடுத்த 2 நாட்களுக்கு எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு என்னுடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உடனடியாக 40+ வந்துட்டீங்க. உங்களோட ஏஜ் இல்லை 35 வயசில் இருந்தால் கூட 40 வயதுக்கான மாற்றம் உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதற்கான முயற்சிகளை செஞ்சு நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 9th இம்பார்ட்டன்ட் திங், ஒபேசிட்டி. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா 40+ நீங்கள் ரோட்டில் சும்மா உட்காருங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய ஹைப்பராக இருப்பேன், நிறைய படிப்பேன். இப்போ என்னோடய கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் அப்போல்லாம் சென்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், என்னோட கிராண்ட்மதர் கிராண்ட்ஃபாதர் கூட. என்னோட ஹைப்பரை குறைக்க என்ன பண்ணுவார்னா, ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்துட்டு அதில் எத்தனை 2 வீலர் போச்சு, எத்தனை கார் போச்சு, எத்தனை பஸ்ஸு போச்சு, என்ன நம்பர் பஸ்ஸு போச்சு அப்படின்னு என்னை எழுத வைப்பாங்க. அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். எங்கள் வீடு ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்கும். அப்போ என்னோட வேலை, நானும் என்னோட சிஸ்டரும் என்ன பண்ணுவோன்னா, ஜன்னலில் உட்காந்துட்டு அதை நோட் பண்ணுவோம். இது எதுக்காக அவர் கொண்டு வந்தார்னா, நான் ஒரே நேரத்தில் 2-3 வேலைகள்லாம் செய்வேன். அப்போ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்காக என்னோட கிராண்ட்ஃபாதர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன முயற்சி. இப்போ எனக்கு அது புரியுது. அந்த டைமில் ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாரு. அதாவது 1 hour உட்காந்து நான் எழுதி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு. அப்போல்லாம் அந்த ஜெம்ஸ்ன்னு ஒரு மிட்டாய் வரும். அது பாக்கெட்டில் வராமல் ஒரு அட்டைப்பெட்டியில் வரும். அது நானும் எங்களோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பா ஜெம்ஸை யாராவது ஜெயிச்சிட்டோன்னா அவங்க தான் அன்னைக்கு கிங் ஆஃப் த ஹவுஸுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜெம்ஸுக்காக உட்காருவோம். அதே போல் இன்னைக்கு நீங்கள் உட்காருங்க, ஜஸ்ட் ஒரு 1 hour ரோட்டில் எத்தனை 40+ பீப்புள் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் எத்தனை பேர் தொப்பையோடு இருக்கான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய 99.9 பேர் தொப்பையோடு இருப்பாங்க. தொப்பை இல்லாமல் இருக்காங்களே சார், அவருக்கு சுகரோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால் அவருக்கு தொப்பை இருக்காதே தவிர இன்னைக்கு எல்லாருமே தொப்பையோடு இருக்கும். ஸோ இந்த தொப்பை வருதுனாலே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், யுவர் பாடி நீட்ஸ் ஒரு ரெஜுவனேஷன் தேவை. உங்கள் நரம்பு மண்டலத்தை நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறது. 10th வெரி இம்பார்ட்டன்ட் திங், கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம். எப்போவுமே சோர்வு, எல்லாத்துலேயும் சோர்வு இருக்குனாலே உங்கள் சிஸ்டம் நீட்ஸ் அ ரீபூட்டுன்னு அர்த்தம்.
வேலை செய்யறதுல சோர்வு, ட்ரெஸ் பண்றதுல சோர்வு, குளிக்கிறதுல சோர்வு, சாப்பிட்றதுல சோர்வு, சம்பளம் வாங்குறதுல சோர்வு, செலவு பண்றதுல சோர்வு, குழந்தைங்க ஏதாவது வாங்க டாடி வெளியில போனான்னு கூப்பிட்டா போகாம இருக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இல்லை வா இன்னைக்கு சண்டே லீவ் இல்லை நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னு கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்றது. அதே போல எல்லாத்துலேயும் திருப்தியற்ற மனநிலை. சாப்பாடு நல்லா இல்லை, பொண்டாட்டி நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, குழந்தைங்க நல்லா இல்லை, ஆஃபீஸ் நல்லா இல்லை, எனக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக இருக்குன்னு ஒரு மைண்ட் ஷிஃப்ட் ஆகிறத பார்க்கலாம். போன வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸு, இந்த வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டி இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொன்ன 10ல் 5 உங்களுக்கு இருந்தாலே உங்கள் நரம்பு மண்டலம் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன 10th சிம்டம் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் த ஜாப். நம்ம வாழ்க்கையில நம்ம உறவின் முறை மேலும் நமக்கு நம்பிக்கை கிடையாது, நம்மளுடைய நட்புகள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, வேலை மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நெகட்டிவிட்டியோட நம்ம இருக்கோம்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் நம்மளோட நரம்பு மண்டலம் ரொம்ப மோசமாயிருக்கு. அதை ரீபூட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல நம்ம இருக்கோம்னு அர்த்தம். 10 விஷயங்கள்ல எத்தனை இருக்குங்கிறத ஒரு பேப்பர் பேனா போட்டு நீங்க டிக் பண்ணுங்க. அதை 5க்கு மேல நீங்க இருக்கீங்கன்னா யூ நீட் இம்மீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். ஒரு மருத்துவரை பார்த்து, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர், யோக மருத்துவர், அவங்க படிச்சு டிகிரி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மருத்துவரான்னு பார்த்து அவங்கள போய் கன்சல்ட் பண்ண வேண்டியது, இம்மீடியட்டா பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். இந்த 10 விஷயம் நம்ம பார்த்தோம். இதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அதுக்கும் நான் 10 விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய, நரம்பை இரும்பாக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃபேவரட் விஷயம் எது தெரியுமா? வெரி சிம்பிள், வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். என்ன? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சார். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம தாத்தாக்கு இருக்க பலம் அப்பாக்கு கிடையாது, அப்பாக்கு இருக்கக்கூடிய பலம் பையனுக்கு கிடையாது, பையனுக்கு இருக்கக்கூடிய பலம் பேரனுக்கு கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்துல என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருந்தாலும் தாத்தாங்கெல்லாம் சனிக்கிழமைனா காலையில எந்திரிச்சு தலையிலேருந்து கால் வரலாம் ஒரு கோவணத்தை கட்டிட்டு அழகா எண்ணெய் தேய்ச்சி 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு சீயக்காலாம் பாட்டிங்க கலந்து வைப்பாங்க. அந்த காலத்துல எங்க வீட்டுல வந்து பித்தளையில ஒரு அழகான ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கு பேரே சீக்கா கப்புன்னு பேர் இருக்கு. அதுல நல்லா போட்டு தண்ணி போட்டு குழைச்சி வச்சிருவாங்க. என்னோட கிராண்ட்ஃபாதர் குடிச்சிட்டு வரதுக்குள்ள என்னோட டியூட்டி அந்த காலத்துல என்னன்னா, இதுல சீயக்காவை போட்டு தண்ணியை போட்டு நல்லா கட்டி இல்லாம அதை நல்லா குழைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு என்னோட கிராண்ட்ஃபாதருக்கு கொடுத்து, என்னோட கிராண்ட்ஃபாதர் குடிக்கும்போது அவருக்கு முதுகுல சீயக்காலாம் தேய்ச்சி வாஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. இந்த வேலையை நான் பர்ஃபெக்டா பண்ணி என்னோட பாட்டிக்கும் தாத்தாக்கும் நான் திருப்தியா அதை செஞ்சு கொடுத்தேன்னா, சாட்டர்டே ஈவினிங் மட்டும் எங்க ஊர்லலாம் ஒரு அல்வா கொடுப்பாங்க. அது ஸ்பெஷலா சனிக்கிழமையில மட்டும் செய்யக்கூடியது. எனக்கு ஒரு பீஸ் அது கிடைக்கும். ஸோ அதுக்காகவே எங்க வீட்டில் நானும் என்னோட தங்கையும் என்னோட கசின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், யாரை அதை பர்ஃபெக்டா பண்றதுன்னு ஒரு சண்டையே போடும். சிறு வயது, அதப்பெல்லாம் 6 வயசு 7 வயசு இருக்கும் எங்களுக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த கலாச்சாரம், அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்ததுனால தாத்தாக்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க. இன்னைக்கும் நான் கம்பம் தேனியிலிருந்து வரக்கூடிய, அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து வரக்கூடிய 79 வயது 82 வயது மக்களை பார்க்குறேன். அவ்வளவு மகிழ்ச்சி. என்னோட கிராண்ட்ஃபாதரை பார்க்குற மாதிரி இருக்கிறது எனக்கு. என்னோட தாத்தாவை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை விட அவங்களோட கலாச்சாரம், எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை இன்றைக்கு வரையிலும், இன்றைக்கு ஒரு 30,000 கோடி தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர், 80 வயது ஆகுது. அவர் என்னை வந்து பார்க்கும்போது சொல்றாரு, டாக்டர் வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே என்ன பிஸியாக இருந்தாலும் 1 hour ஆயில் பாத் அதை முடிச்சு தான் நான் பண்ணுவேங்கிறாரு. அவ்வளோ மகிழ்ச்சி. இன்றைக்கு பணம், வருமானம், வசதிகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும். அதுல எண்ணெய் தேய்த்து குளித்தல் உங்கள் நரம்பை இரும்பாக்கக்கூடிய முதல் முயற்சி. ஆல் டைம் ஃபேவரட் என்னோடது நான் சொல்றேன், விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தலைக்கு நல்லெண்ணெய் வைங்க, உடம்பு ஃபுல்லா விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. 1 மாசம் நீங்க பண்ணி பாருங்களேன், உடம்போட சூடு குறையும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிசிக்கலி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி நல்லா சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 2வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல தூக்கம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய யங் பீப்புளை பார்க்குறேன், 38 வயது 39 வயதுல ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா 10,000 பேர் 20,000 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய திறன் மிகுந்த இளைஞர்களை நான் பார்க்குறேன். 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறதே கிடையாது. இப்போ நான் நிறைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன், நான் வந்து 11லேருந்து 3 வரையிலும் தான் தூங்குறேன் அப்படின்னு. ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய 45 minutes முயற்சி, அதாவது மெடிடேஷன்,
தூங்கி எழுந்த பிறகு நான் செய்யக்கூடிய 45 மினிட்ஸ் அந்த ஒரு மெடிடேஷன் எனக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்க முடியுமான்றது ஒரு சந்தேகம். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 10 மணிக்கு படுத்துருங்க, காலையில் 5 மணி வரைக்கும் தூங்குங்க. இந்த 10 to 5 சொல்லக்கூடிய 7 hours உங்களுக்கான நேரம், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான நேரம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தூங்குறது டைம் வேஸ்ட் சார்ன்னு நினைப்பாங்க. மிகப்பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட் அது. தூங்குறது தான் உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 200 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை எதுலையாவது முதலீடு செய்றீங்க. அந்த மாதிரி உங்கள் ஆரோக்கியத்திற்கு, குறிப்பாக நரம்பு மண்டலத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு எதுன்னு கேட்டீங்கன்னா தூக்கம் தான். ஸோ தூக்கத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் 5 hours, மேக்சிமம் 7 hours உங்களால தூங்க முடியும்னா, உங்க 100 வயசு ஆனாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறையவே குறையாது. நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட, சார் ஆண்மை குறைவு இல்லாமல் நான் எப்படி சார் 100 years இருக்கிறது? பெருசாக மெனக்கிட வேண்டாங்க, டெய்லி 6 hours தூங்குங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதை செஞ்சுட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு வந்து நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். அகெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை மென்று சாப்பிடணுங்க. இன்னைக்கு நரம்பு மண்டலத்துக்கு உதவி செய்யக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஹைலோயூரோனிக் ஆசிட்லேருந்து B12 சத்துலேருந்து மெக்னீஷியம் சத்துலேருந்து எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஒரு 100 கிராம் கீரை சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஒரு 25லிருந்து 30 மில்லிகிராம் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும், மெக்னீஷியம் சத்து. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவையே நல்லா மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போன பிறகு நிறைய ஆசிட் அதில் சுரக்கும் அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புல சேராமையே வெளியில் போகிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தாத்தாவை நீங்கள் பாருங்கள், மென்று சாப்பிடக்கூடிய அப்பாவை நீங்கள் பாருங்கள். என்னோட மாமனார் இருக்கார், அவருக்கு ஆல்மோஸ்ட் 82 years ஆச்சு. அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 25 நிமிஷம் சாப்பிடுவார், 2 இட்லி தான் சாப்பிடுவார், ஆனால் 25 minutes சாப்பிடுவார். லஞ்ச் அதே போல், டின்னர் அதே போல். நான் எப்பயாவது வீட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட வாங்க நம்ம ஒன்றா சாப்பிட்லான்னு அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் சாப்பிட்ருவீங்க, நான் 3/4 மணி நேரம் ஆக்குவேன், அதனால் நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிங்க, கடைசியாக நான் சாப்பிட்றேன் அப்படின்பாரு. நாங்களே பொதுவாகவே மென்று சாப்பிட்றவங்க, அவர் இன்னும் சூப்பர் ஸ்லோன்னு சொல்கிற மாதிரி மென்று சாப்பிட்றவர். ஆனால் இந்த 82 yearsலும் ஹீஸ் ஹெல்த்தி. ஒரு விபத்தினால் ஏற்பட்ட காரணத்தால் அவருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டதே தவிர, மற்றபடி 82 வயசுல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய 10 பேரை பார்த்தோம்னா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவரோட ஆரோக்கியம் இன்னும் பெட்டராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் மென்று சாப்பிடக்கூடிய. ஸோ உங்கள் நரம்பு மண்டலம் இரும்பாக மாறணும்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது சாப்பாடை பொறுமையாக மென்று சாப்பிடணும். ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட், மலச்சிக்கல் வரக்கூடாது. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 100ல் 90 பேர் 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே மலமிளக்கிகளை சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. இன்னைக்கு நான் பார்க்குறேன் 25 years ஓல்டு பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து மலமிளக்கிகளை சாப்பிட்டா தான் மோஷன் போகுது, ஆப்பிள் சாப்பிட்டா தான் மோஷன் போகுது, கொய்யாக்காய் சாப்பிட்டா தான் மோஷன் போகுதுன்னு சொல்ற அளவுக்கு குடலுடைய அலை இயக்கமும் குடலுடைய ஆரோக்கியமும் கெட்டு குட்டிச்சவராய் போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்களோட மலச்சிக்கலை நீங்க நீக்கினாதான் உங்களோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்கும். அப்படிங்கிறதுனால மேக் ஷூர், சிம்பிள் ரெமெடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெமெடி, நான் பல வருடங்களாக பயன்படுத்துகின்ற ரெமெடி, நைட்டு படுக்கும்போது 30 மில்லி பாலில் 10 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுகின்ற பழக்கம். இந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணும்? பேதிக்கு உதவி செய்யாது. இந்த விளக்கெண்ணெய் குடலுடைய அலை இயக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும். குடலுடைய அலை இயக்கம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது மிகப்பெரிய அளவில் கழிவுகள் உடலை விட்டு நீங்கி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் 4வது, மலமிளக்கிகளை இல்லாமல் உணவை கொண்டே மலத்தை வெளியேற்றக்கூடிய, தினசரி கழிவு நீக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். 5th ஒன், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் சார். 5வது, ஏன்னா இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் நியூட்ரிஷனா சாப்பிட்றேன், சத்து மாத்திரைகளை சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஏன் என்னோட நரம்பு மண்டலம் பலவீனமாகுது? ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய கிட்ஸ் இன்னைக்கு இதோட வரது நான் பார்க்குறேன். 34 years கம்ப்ளீட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், 0. 33 வயசுல தான் கல்யாணமே இன்னைக்கு பண்றான். கல்யாணம் பண்ண ஒரே மாசத்துல டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிறான். என்னடான்னு கேட்டா, எரெக்ஷன் இல்லை. மெடிக்கலி ஐ எம் ஃபிட், ஆனால் எனக்கு எரெக்ஷன் இல்லை. என்ன காரணம்? பினைல் டாப்லர் பண்ணுறாங்க,
ஆண்குறிக்கு போற ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டிமுலேஷன் கொடுத்து எரெக்ஷன் இருக்கான்னு பாக்குறாங்க, எரெக்ஷன் வருது, ஆனா ஸ்டாண்டிங்கா இருக்க மாட்டேங்குது. வேற ஏதாவது ஹார்மோனல் ப்ரொஃபைல் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல எல்லாமே இருக்கு, ஆனா எரெக்ஷன் வரல. ஏன் வரல? ஏன்னா ஸ்டாமினா இல்லை. நம்ம டெய்லி 5000 ஸ்டெப் நடக்கின்ற பழக்கம் இல்லாமல் போகும்போது இதயத்தால் எப்படி ஒரு ஆண்குறிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியும்? எப்படி நீங்க ஒரு 4 மாடி ஏறி இறங்கத்துக்கான ஆற்றலை கொடுக்க முடியும்? நீங்க எந்த அளவுக்கு உடற்பயிற்சிகளை வைத்துக் கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நடப்பதற்கான முயற்சிகளை செய்து கொள்கிறீர்களோ, அவ்வளவு நல்லபடியாக உங்களுடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்கும். எவ்வளவு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையில, சோம்பல்தனமான ஒரு வாழ்க்கையில நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் காலையில 6 மணிக்கு செக்இன் பண்ணுவேன் சார், நைட்டு 11 மணி வரலாம் பிஸியா இருப்பேன் சார். காலையில 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரலாம் நீங்க வேலை செஞ்சாலும் கூட 11:30 மணி வரை 30 நிமிடம் நடைபயிற்சியை செஞ்சாதான் நீங்க 6 மணில இருந்து 11 மணி வரை வேலை செய்து சம்பாதிக்கின்ற பணத்தை உங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டாக்டருக்கும் மருந்துக்கும் தான் செலவு பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி டிவோர்ஸ்ல நிற்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற வாய்ப்பு இன்னைக்கு நிறைய 40 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். என்னை பொறுத்தவரையிலும் இளைஞர்கள், நான் 18ல இருந்து 60 வயசு வரையில இருக்கவங்கள இளைஞர்கள் தான் சொல்லுவேன். 60 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் வயதானவர்கள் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை பண்ணணும். வாக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6வது பிராணாயாமம். இன்னைக்கு யாருமே பிரீத்திங் பண்றது இல்லை, எல்லாம் ஷாலோ பிரீத்திங்னு சொல்லுவோம். மேலே நுரையீரல் இருக்கு, கீழே பிஸ்டன் மாதிரி இருக்கு. இப்போ நுரையீரல்ல காற்றை நம்ம உள்ள இழுக்கும் போது இது அப்படியே கீழே போகும். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே டக்குன்னு அது லாக் ஆகும், திருப்பி அது ப்ரெஷர் கொடுத்து நுரையீரலை சுருங்க வைக்கும். இந்த உதர விதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசை அமைப்புக்கும் நுரையீரல் சுருங்கி விரிகின்ற அமைப்புக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. அப்ப அந்த சுருங்கி விரிகின்ற அமைப்புகள் சீராக இருந்தால் மட்டும்தான் உட்கொள்ளக்கூடிய பிராணவாயுடைய அளவு, வெளிவரக்கூடிய காற்றுடைய அளவு சரியாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களால ஒரு 3 மாடி படிக்கட்டுகள் ஏற முடியும். அந்த 3 மாடி படிக்கட்டுகள் ஏறிய பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து கண்ணை மூடி உங்க பிரீத்திங்கை பாருங்களேன். உங்களோட லங்ஸ் நல்லா விரிஞ்சு கீழே போறதையும் நல்லா சுருங்கி மேலே வரதையும் நம்ம பார்க்க முடியும். இதை ப்ராக்டிஸா நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே உங்க உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பா நரம்பு மண்டலம் பலமா இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க ஒரு ஆணா இருக்கும்போது, உங்களுக்கு திருமணமாகி ஒரு மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்துல உங்களோட மூச்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க நல்லா பிராணாயாமம் செய்து உங்களுடைய மூச்சை ஆரோக்கியமா வச்சிருந்தீங்கன்னா வழக்கமாக விந்து வரக்கூடிய நேரத்தை 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்த முடியும். நிறைய மெடிக்கல் மாடர்ன் மெடிசன் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனால எரெக்ஷனை 1 நிமிஷம் வச்சுக்க முடியும், 2 நிமிஷம் வச்சுக்க முடியும்னு. ஆனா பிராணாயாம பயிற்சிகளை முழுமையாக முயற்சியாக நம்ம செய்ய முடியும்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை அப் டு 9 மினிட்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு சிறப்பு பயிற்சிகள் இருக்கிறத பார்க்கணும். ஆயுர்வேதத்துடைய ஒரு பிரிவு தாந்திரீக செக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கிறத பார்க்கணும். அந்த பிரிவுடைய வேலையே நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக கணவனும் மனைவியும் இருக்கக்கூடியதற்கான பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பது தான் தாந்திரீக செக்ஷன் சொல்லுவோம். அந்த தாந்திரீக செக்ஸுடைய அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் தான். விதவிதமான மூச்சு பயிற்சிகள் உங்களோட லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அப்ப தாம்பத்தியத்தில் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு எந்த விதமான சிரமமோ சோர்வோ விந்து முந்துதலோ ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நரம்பை இரும்பாக்க பிராணாயாம முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் தேவை. இன்னைக்கு 7வது டீஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முயற்சிகள். இன்னைக்கு மன அழுத்தம்ங்கிற ஒரு விஷயம் போதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், பையனுக்கு 30 வயது, பெண்ணுக்கு 26 வயது. என்கிட்ட பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த பையனுக்கு நரம்பு மண்டல பலவீனம், எரெக்ஷனும் கிடையாது, அதை மீறி ஏதாவது மாத்திரை போட்டு எரெக்ஷன் வந்தால் விந்து முந்துது. சரி, அந்த பாப்பாவை வெளியில் உட்கார சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன், என்ன பிரச்சனை, என்னப்பா விளக்கமாக சொல்லுன்னும் போது அந்த பையன் சொல்கிறான், மனைவியோடு இருக்கும்போது மட்டும் எனக்கு எரெக்ஷன் வரல, இதே ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்குறேன், இல்லை ஒரு காதல் நெருக்கமான காட்சிகள் வரக்கூடிய சினிமாவை பார்க்குறேன், எனக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல எரெக்ஷன் நீண்ட நேரம் இருக்கு, ஆனால் மனைவியோடு இருக்கும்போது மட்டும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் விசாரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு
அந்த மனைவியோட சேரும்போது அவனுடைய ஆண் குறியுடைய அளவு சிறியதாக இருக்கிறதோ அப்படிங்கிற அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு. அப்ப என்ன ஆகுது, அவர் மனைவியோட சேர முயற்சி பண்ணும்போது இந்த மனதில் இருக்கக்கூடிய கவலை அவருடைய தன்னம்பிக்கையை குறைத்து விடுவதனால அவரால் மனைவியோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியல. அப்ப அவருக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும், இந்தியர்களுடைய ஆண்குறியுடைய நீள அகலங்கள் எவ்வாறு இருக்க முடியும், அதுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தினசரி வர சொல்லி என்னை சந்திக்க வச்சு, வெளியூர்ல நான் இருக்கக்கூடிய நேரங்கள்ல ஆன்லைன்ல கால் கனெக்ட் பண்ணி கொடுத்து இந்த தன்னம்பிக்கையை வளர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட லைஃப் இஸ் வெரி வெரி ஹாப்பி. என்ன காரணம்னா மனசு தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய ஆண் குழந்தைகளை நான் பார்க்குறேன், அவங்க அவங்களுக்கு செக்ஷுவலா ப்ராப்ளம் இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நிறைய பிரச்சனைகளோடு வரதை பார்க்குறேன். ஆனா எக்ஸாமின் பண்ணியோ அல்லது அவங்கள டெஸ்ட் எடுத்தோ பார்த்தா தே ஆர் பிசிக்கலி 100% ஃபிட்டா தான் இருக்காங்க. ஆனா மனசுல பயம். ஸோ இன்றைக்கு எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுனால இந்த எண்ணம் போல் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நாம் குறைப்பதற்கு தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம நரம்புகளை பலமாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம உடம்புல முதல்ல ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடு இருக்காங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நரம்பு நல்லா செயல்படணும்னா B12 சத்திலிருந்து, D3 சத்திலிருந்து, மெக்னீசியம் சத்திலிருந்து நிறைய தேவை. இன்னைக்கு எனக்கு விட்டமின் டி குறைவா இருக்குன்னா என்னால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, என்னால் காலையில் எழுந்துக்கவே முடியாது, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாலே பிடிக்காது. அப்படி நல்லா விரும்பிய உணவு ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன்னா அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிக்கும். அந்த வயிறுலேருந்து அந்த உணவு குடலுக்கு போகிற வரையிலும் என்னால் வேலையே பார்க்க முடியாது. மதிய உணவு சாப்பிட்டேன்னா 2 மணி நேரம் தூங்கினா தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தூக்கம் கண்ணை சொக்கும். அந்த செரிமானம் ஆகி ஒரு 1/2 hour ஆச்சுன்னா தான் அப்பாடான்னு வரும். அப்புறம் ஒரு டீ குடிச்சிங்கன்னா திருப்பி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சத்துக்களுடைய குறைபாடுகள் ஒருவேளை இருக்கு அப்படின்னா அந்த சத்துக்களுடைய குறைபாடுகளை நீக்கக்கூடிய சத்து மருந்துகளை மருத்துவர்களுடைய அடிப்படையோடு எடுத்துக்கொள்வது இன்றைக்கு நரம்புகளை பலமாக்க மிக மிக முக்கியம். B12 சத்து இல்லைன்னா உங்களால் பர்ஃபார்மே பண்ண முடியாது, காலில் பலமே இருக்காது. மெக்னீசியம் சத்து இல்லைன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய காலுடைய கடுமையான உளைச்சல் நோய் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9வது ரொம்ப முக்கியமானது, சாதாரணமாக நாம் செய்யக்கூடியது, இன்றைக்கு உணவு போலவே இன்றைக்கு உடற்பயிற்சி போலவே நமக்கு பலனளிக்கக்கூடிய மற்றும் ஒரு முயற்சி தான் இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு உதவி செய்யக்கூடியது தான் கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியான பயிற்சி. ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி போலவே, அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு முயற்சி நம்முடைய நரம்புகளை பலப்படுத்துகிறதுங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு இன்னைக்கு ஜப்பான்ல நடந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவு. ஏன் 100 வயசுக்கு மேல அங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த 100 வயசுக்கு மேல இருக்கவனுக்கு கேன்சர் கிடையாது, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, அண்ட் பெரிய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கிடையாது, மினிமம் மெடிக்கல் சப்போர்ட்டோட ஏன் இருக்காங்கன்னு பார்த்தா ஜப்பானிய கலாச்சாரத்திலே இக்கிகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் கெய்சன் சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னா திறம்பட்ட வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறக்கூடிய அந்த முழுமையான வழக்கம் அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சீராக்கி நீண்ட காலம் அவர்களை வாழ வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி முடிவு அபிரிதமானதாக இருக்கிறத பார்க்கணும். தர்மம்ங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய இந்தியத்துல ரொம்ப முக்கியமானது. தர்மராஜன் ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னா தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, தர்மத்தை கடைபிடித்தவரும் கூட அப்படிங்கிற அர்த்தம். இன்றைக்கு நம்மளே யோசிக்கணும், நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு முறையாவது அம்மாவுக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றின்னு மனதளவிலையாவது நினைக்கிறோம். ஆசிரியர்கள் கல்வியை போதிக்கிறாங்க, எத்தனை பேர் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்றோம் காலையில நம்ம தூங்கி எழுந்த பிறகு. இறைவன் நமக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறார், பிரச்சனைகள் உட்பட. ஆனா எத்தனை பேர் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் சொல்லக்கூடிய நாம் அடைந்திருக்கக்கூடிய செல்வங்களுக்கு இறைவனுக்கு நன்றியும், நாம் அடைய இருக்கின்ற செல்வங்களுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியும் சொல்லக்கூடிய ஒரு முயற்சி இன்றைக்கு உங்க நரம்பு மண்டலத்தை பலமாக்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை செய்யறதுக்கு ஒரு நயா பைசா கூட தேவை கிடையாது. நம்ம மனசுல இருந்து அந்த
ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். இதற்கான பயிற்சி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டைம் இருக்கும்போது நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. கிராட்டிடியூட் மெடிடேஷன் பயிற்சினா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நான் நல்லா வாழ்க்கையில் இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணுங்கிற அந்த யோசனைகள், எண்ணங்கள் பெரிய அளவில் நம்மை வாழ வைக்கும். கடைசியா, சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எனக்கு எட்டாக்கனி, என்னால செய்யவே முடியாது, சுலபமா எனக்கு மருந்து சொல்லுங்க. என்னோட ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தி கொள்ள, நரம்புகளை பலமாக்க நான் என்ன பண்ண முடியும்? இதற்கான அழகான மருந்து தான் ஸ்ரீ நர்வ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை. நரம்பு மண்டலத்தை பலமாக்கி, அதாவது நான் சொல்றது ஒரு ஆணுடைய செக்ஷுவல் ஹெல்த்தை பற்றி மட்டும் சொல்லல. கண்களுடைய இயக்கம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கால்களுடைய இயக்கம், தடுமாற்றமற்ற நடை, தடுமாற்றம் இல்லாத சிந்தனை, நேர்மறையான ஆற்றல், சமூகத்தோடு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிரமங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான குடும்பமாக நாம் வாழ்வதற்கான சகிப்புத்தன்மை, எல்லாத்துக்கும் மேல வருடம் வருடம் ஆகின்ற வயது என்னுடைய உடல் நலனிலும் மனநலனிலும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ரீ நர்வ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை மிகச்சிறந்தது. இதை காலை ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்று, அல்லது காலை ஒன்று, இரவு ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல, ஒரு நரம்பு பலத்தோடு 100 வயது வாழ்ந்தாலும் அடுத்தவர் தயவின்றி வாழக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடம்புல பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 40 வயதுக்கு மேலே இருப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா, 40 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்க இருந்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன 10 அறிகுறிகள்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. அடுத்து நான் சொன்ன 10 வழிமுறைகளை எத்தனை உங்களால் செய்ய முடியுமோ பாருங்க. முடியாதவங்க ஸ்ரீ நர்வ் பில்ஸ் மட்டும் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு வாங்கி காலை ஒன்று, இரவு ஒன்று, குறைந்தது 1 வருட காலம் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இளமை திரும்புகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு 40ல இருக்க வயது 41க்கு போவாது, 38ஆகவோ 37ஆகவோ குறைவதை நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் ஆண்ட்ரோபாஸ்னால அவதிப்படுறாங்களோ, சைக்கலாஜிக்கலாக அவதிப்படுறாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்ல நிச்சயமாக ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் செக்டாரில், உங்களை நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நல்ல செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்ம காரியங்களில், புண்ணியங்களில் ஒன்று. அதற்கான புண்ணியத்தை இறைவன் உங்களோட கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பார். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.